உலகெல்லாம் நிறைந்த பரம்பொருளே, பிரபஞ்சமே மகா சக்தியே, எல்லா உயிரும் நீயே, எல்லா செல்வங்களும் நீயே, வாழ்வும் வளமும் உனது கொடைகள், அன்பும் அறனும் உனது அற்புத படைப்புகள், பசிக்கு உணவாவாய், பருகும் நீராவாய், சுவாசிக்கும் காற்றாவாய், சுகம் தரும் நல் விருந்தாவாய். பிரபஞ்சமே மகா சக்தியே, உன்னில் பிறந்து உன்னில் வளரும் எங்களை உன்னதமாக்கி அருள் புரிவாய். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் கல்லீரலின் மகத்துவம். அந்த மகத்துவத்தை பத்தி கும்பகர்ணனும் கல்லீரலும் அப்படிங்கிற டாபிக்ல கோயம்புத்தூர்ல இருந்து ஹீலர் மகேஷ்குமார் சார் வந்து நம்மளுக்கு எடுத்து கொடுக்க போறாங்க. சாரை வெல்கம் பண்ணிக்கலாங்க. சார் வெல்கம் சார். ஸ்பீச் கிளியரா இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? ஸ்பீச் சவுண்ட் வால்யூம் ஓகே தானம்மா? தேன்மொழி மேடம் வால்யூம் ஓகேவா இருக்கு இல்லைங்களா? சார் ஓகேங்க சார். கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்குங்க சார். எனக்கு சிக்னல் ப்ராப்ளமான்னு தெரியலங்க சார். ஆமாங்க. வால்யூம் ஓகே உங்களுக்கு எப்படி இருக்குங்க? இன்னொருத்தர் கணேசன் வந்து ஓகே சொல்லிருக்காரு, கணேசன் சார். ஓகே சார், இப்போ ஓகேவா இருக்குங்க? சரிம்மா, ஓகே. சோ இன்னைக்கு நம்ம வந்து கல்லீரல் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி கும்பகர்ணனை பத்தி பேசிட்டு கல்லீரலும் அதுக்கு என்ன தொடர்பு அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்மளோட கதைகள்ல, மகாபாரத இதிகாசங்கள்ல கல்லீரலை பத்தி பேசி இருக்காங்க. பொதுவா மகாபாரதம் அப்படின்னா நம்ம எல்லாருமே வந்து அது ஒரு கதை களஞ்சியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். நிறைய மாடர்ன் சயின்ஸ், ஓல்டு சயின்ஸ் எல்லாமே அதுல இருக்குது அப்படிங்கிறாங்க. பட் ஆக்சுவலா நம்ம பார்க்கும்போது சில விஷயங்கள் என்னன்னா, மகாபாரதம் அப்படிங்கிறது நம்ம உடம்புக்குள்ள நடக்கக்கூடிய போராட்டங்களை தான் காமிச்சிருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஒரு பெரிய பிரமிப்பு என்னன்னா, ஒரு அனட்டாமிக் கிளாஸையோ அல்லது ஃபங்க்ஷன் ஆஃப் த பாடியோ ஒரு இதிகாசமா சொல்ல முடியுமா அப்படின்னா, கண்டிப்பா அந்த இதிகாசம் வந்து மகாபாரதமா இருக்கும் அப்படின்னு தோணுது. அதுல இருக்கிற பஞ்சபாண்டவர்கள், அந்த பக்கம் இருக்கக்கூடிய கௌரவர்கள், அவங்களுக்குள்ள ஏற்பட்ட போராட்டங்கள், அந்த போராட்டத்தினால வந்த இழப்புகள், இறுதியில கர்ணன் இறந்தது, இப்படி எல்லாமே பார்க்கும்போது எல்லாமே வந்து நம்ம உடல் சார்ந்த விஷயங்களாவே படிக்க தோணுது. அதுல மேம்பட்டதா இருந்துக்கிற இந்த கும்பகர்ணன் அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்கலாம். தீபாவளிக்கா ஒவ்வொரு கேக்குதுங்களா சார்? சார் கேக்குதுங்க சார். சாத்தப்பன் சார் ஏதோ மைக் ஆன் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஓகே. சோ இப்ப நம்ம வந்து அதுல முக்கியமா வந்து இந்த கும்பகர்ணனோட கேரக்டர் நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச அளவுக்கு தான் பார்க்கிறோம், ரொம்ப டீட்டெயிலா போகல. கும்பகர்ணன் அப்படிங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வீரன். நல்லா தூங்குவான். தூங்குறதுன்னா 6 மாதம் அப்படிங்கிறது தூங்குற மாதிரியும், அப்படி தூங்கி எந்திரிச்சாச்சு சொன்னா 6 மாதம் வந்து முழிச்சிட்டு இருப்பாரு அப்படிங்கிறதும். அதே மாதிரி பயங்கர பலம் கொண்ட ஒரு யானைகளை வந்து சும்மா சாதாரணமா தட்டி எரிஞ்சிட்டு போயிடுவாரு அப்படின்ட்டு. எந்திரிச்சாச்சு சொன்னா நிறைய சாப்பிடுவாரு அப்படிங்கிறதும். உடல் வலிமை பத்தி சொல்றதுக்கு கும்பகர்ணனை அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி நல்லா தூங்கினாலும் கும்பகர்ணனை அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. அந்த வார்த்தையை ரொம்ப சுலபமா சொல்லுவாங்க. அப்ப இந்த இடத்துல நம்ம சொல்லக்கூடிய இந்த நம்மளுடைய உடல் சார்ந்த கல்லீரல், லிவரோட ஃபங்க்ஷனுக்கும் கும்பகர்ணனோட ஃபங்க்ஷனுக்கு என்ன தொடர்பு இருக்கு அப்படின்னா, கும்பகர்ணன் அப்படிங்கிறதே நம்ம லிவர் தான் அப்படிங்கிற மாதிரி தோணுது. கும்பகர்ணன் ஆற்றல் மிக்கவன், பயங்கர பலசாலி, நல்லா தூங்குவான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம உடல்ல நம்மள நல்லா தூங்க வைக்கக்கூடிய நபர் யாராக இருக்கிறாருன்னா லிவரா இருக்காரு. அதே சமயம் உங்களோட உடலோட வலிமையை காமிக்கிறதுக்கு யார் அதிகமா பயன்படுவாங்க அப்படின்னா அவருக்கு கல்லீரல் தான் பயன்படுவாரு. உங்களால ஒரு உடல் அசதி அதிகமா இருக்குது, உட்கார்ந்தா சாஞ்சறீங்க, நிக்க முடியறது இல்லை அப்படின்னா அதுவும் வந்து கல்லீரல் சார்ந்துதான் இருக்குது. இப்ப நம்ம இந்த வகுப்புல என்ன பண்ண போறோம் அப்படின்னா, கல்லீரலுடைய ஏற்கனவே வகுப்புல நம்ம நிறைய எடுத்ததுதான், பட் ஒரு தடவைக்கு 2 தடவை ரீகால் பண்றதுல சுகமா இருக்கு அப்படிங்கறத கல்லீரலை எடுத்திருக்கிறோம். அதனால தெரிந்த விஷயங்களாவும் இருக்கலாம், சில புதிய விஷயங்களாவும் இருக்கலாம். இப்போ கல்லீரல் அப்படின்னு சொல்லி வரும்போது நமக்கு அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக்ல கல்லீரலோட ஃபங்க்ஷன் என்ன, அதனோட பெத்தாலஜி, அது என்னென்ன வேலைகளை செய்யும் அப்படிங்கிறதும்,
அதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அதுல பாதிப்பு எதனால ஏற்படுது அப்படிங்கிற விஷயத்த கொஞ்சம் பார்க்கலாம். அப்படி ஒரு பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா அது எப்படி உணவு முறையில சரி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு 3 பார்ட்டா எடுத்து வச்சுட்டு நம்ம பார்த்தோம்னா இந்த டைம் சரியா இருக்கும். ஸோ மணி இப்போ 40 ஆச்சு. நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 9:10 வரைக்கும் இதை கண்டினியூ பண்ணலாம்னு நினைக்கிறேன். 9:10க்கு அப்புறம் நம்மளோட டிஸ்கஷன் ஃபோரம் எடுத்து கரெக்டா 9:30க்கு முடிச்சுக்கலாம். ஸோ கல்லீரலோட மகத்துவம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா விதமான நச்சுக்களையும் முடிக்கக்கூடிய நபர் கல்லீரல் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். நச்சுக்கள்னா எதுல எல்லாம் வரலாம் அப்படின்னா நம்ம ஆரம்பத்துல சொல்லக்கூடிய விஷயமா எடுத்துக்கிட்டா உணவுல நச்சுக்கள் இருக்கலாம், தண்ணீர்ல நச்சுக்கள் இருக்கலாம், அதே மாதிரி குடிக்கிற சுவாசிக்கிற காற்றுல நச்சுக்கள் இருக்கலாம். அப்படி இருந்துச்சு சொன்னா அது எல்லாத்தையுமே கிளியர் பண்ணக்கூடிய நபர் யாராக இருக்கிறாரு சொன்னா நம்மளுடைய கல்லீரல தான் இருக்காரு. அப்பேற்பட்ட கல்லீரல் அந்த மாதிரி ஒரு கண்ணுக்கு தெரியற விஷயத்த மட்டும்தான் அப்படி பண்றாரா அப்படின்னு பார்த்தா இல்ல. கண்ணுக்கு தெரியாத விஷயங்களை ரொம்ப அதிகமா செய்யறாரு. அது என்ன சொன்னா நம்மளுடைய எண்ண ஓட்டங்களை அமைச்சு கொடுக்கறது கல்லீரல் பிரதானமான வேலை பண்ணுது. எண்ண ஓட்டங்கள்லயும் டாக்ஸின் இருக்கும் நம்ம எல்லாத்துக்குமே. அந்த எண்ண ஓட்டத்துல அதிகமான டாக்ஸினை ஃபில்டர் பண்ணி ஃபில்டர் பண்ண முடியாதவர் அவர் வந்து ஃபில்டர் பண்ணக்கூடிய ஏஜென்ட் வந்து நம்ம கிட்னியா போயிடுவாரு, நீர் மூலகமா போயிடும். அதை ஃபில்டர் பண்ணாம அதுல இருக்கிற நச்சுக்களை உடைக்கிற ஆற்றல் யாருக்கிட்ட இருக்குன்னா நம்ம கல்லீரல்கிட்ட தான் இருக்குது. கல்லீரல் வேலை செய்யற வரைக்கும் மட்டும்தான் எல்லா மருத்துவங்களும் வேலை செய்யும். கல்லீரலோட வசதி தாண்டிடுச்சு அப்படின்னா அதோட லிமிட்டை தாண்டிட்டீங்க அப்படின்னா அதோட மருத்துவங்கள் எந்த மருத்துவமே வந்து வேலை செய்யாம போயிடும். பர்டிகுலரா நம்ம மாடர்ன் சயின்ஸ் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஃபர்ஸ்ட் ஆரம்ப கட்டத்துல நிறைய மருந்துகள் கொடுத்தோம், இவரை கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டு இருந்தோம். இப்ப எந்த மருந்துமே ரெஸ்பாண்ட் பண்ணல அப்படின்னு மீனிங் அப்படி சொல்றாங்கன்னா அங்க மீனிங் என்ன சொன்னா நம்ம கல்லீரல் வந்து ஆல்மோஸ்ட் வந்து என்ன ஆயிடுச்சு, ரொம்ப சோர்வோட எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடுச்சுன்னு அர்த்தம். அப்ப அந்த சோர்வுல இருந்து அதை மீண்டும் திருப்பி வந்து தன்னோட ப்ராசஸ் பண்ண முடியும். அது வந்து கும்பகர்ணனோட ஸ்டேஜ். கும்பகர்ணன் அப்படி படுத்துட்டோம் அப்படின்னா அவனை எழுப்ப முடியாது. நமக்கு அதை எக்ஸாசரேட் பண்றதுக்காக என்ன பண்ணாங்க, நிறைய விஷயங்களை சொன்னாங்க கும்பகர்ணனுக்கு சொல்லும் போது. அவர் வந்து யானை வச்சு எழுப்பணும், அதை இது பண்ணணும் இது பண்ணணும் ஏன்னா அவனோட பவரை காமிக்கிறதுக்காக சொல்லப்பட்ட வார்த்தைகள். அப்போ நம்மளும் அதே மாதிரி ரொம்ப சோர்வடைஞ்சு படுத்தாச்சுன்னா நீங்க சாதாரணமா யாரும் எதை தட்டி எழுப்பினாலும் நீங்க எந்திரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காது. நல்ல தூக்கம் 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 சொல்லி தேவைப்படும். அப்ப ஆழ்ந்த உறக்கம் தான் அதை வந்து சீக்கிரமா அந்த கல்லீரலை கொஞ்சமாச்சு இயங்குற நிலைக்கு கொண்டு வந்து சேர்க்கும். அப்ப கல்லீரலோட பிரதானமான பணி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டா அவருக்கு தெரிஞ்ச பிரதானமான பணிங்கிறது இந்த டாக்ஸினை டீடாக்சிஃபை பண்றது அவரோட பிரதானமான பணி. அது மட்டும் கிடையாது, அவருக்கு இன்னொரு முக்கியமானது என்னன்னா எண்ணங்களை சீரமைக்கிறதுல அவர் ரொம்ப பிரதானமா இருக்காரு. அப்ப எண்ணங்கள்ல வந்து நீங்க கரப்டடா இருக்கிறீங்க, கரப்டடு சொன்னா நம்ம என்ன சுலபமா சொல்ல போனா அடுத்தவங்களை பத்தி அதிகமா பேசுறது அப்படின்ட்டு எடுத்துக்கலாமே. அடுத்தவங்க இல்லாத சமயத்துல அதிகமா புறம் பேசுறீங்க அப்படின்னாலே அது கல்லீரலோட பாதிப்பா தான் நம்ம எடுத்துக்க முடியும். அது நீங்க யாரை பத்தி பேசினாலும் சரி, ஒரு அரசியல்வாதி பத்தி பேசினாலும் சரி, அல்லது உங்களை அறியாம வேற யாராச்சும் பத்தி பேசிட்டு இருக்கிறீங்க, உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ல பேசுறீங்க அப்படின்னா இப்ப நம்ம ஒரு 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 காஷன் ஒரு ப்ரிகாஷன் எடுத்துக்கிறது என்ன எடுத்துக்கலாம் சொன்னா ஓகே என்னுடைய கல்லீரலோட பாதிப்பினாலதான் நான் இப்படி ஒரு எண்ணத்தால தூண்டப்பட்டு இருக்கிறேன் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கலாம். அப்ப புறம் பேசுதல் அப்படிங்கிறதே வந்து கல்லீரலோட ஒரு வேலையாக, கல்லீரல் சோர்வோட ஒரு வேலையா நீங்க எடுத்துக்கலாம். ஏன்னா புறம் பேசுதல் தான் எல்லாத்துக்கும் உண்டான ஒரு அடிப்படை குணக்கேடா நம்ம சொல்ல முடியும். அவங்க முன்னாடி பேச மாட்டோம், அவங்க இல்லாத சமயத்துல என்ன வேணா பேசலாம் அப்படிங்கறதுனால நம்ம வந்து ஈஸியா ஒரு விஷயத்த தப்பாவோ அல்லது பத்த வைக்கிறதையோ பண்ணி வச்சுட்டு போயிடுவோம். அதனால வரக்கூடிய விளைவுகள் எங்கெங்க இருக்குன்னு சொல்லி கணக்கே இல்லாம போயிடும். அதனால அந்த புறம் பேசுதல் என்ன அறியாம நடக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த நேரத்துல நம்ம புரிஞ்சு கல்லீரலோட அதிகமா இருக்குது அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டா போதும் நம்ம. அப்ப என்ன பண்ணலாம், கல்லீரல் ஓய்வு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த எண்ணங்கள் வந்து நிறைய மாற்றம் தெரியும். அதை கவனிச்சுக்கோங்க. அதை கவனிச்சுட்டீங்கன்னா நமக்கு புறம் பேசுதல் அப்படிங்கிற பகுதி நமக்கு மனது எண்ணத்துல இருக்காது. அது ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் கல்லீரலோட இன்னொரு பெரிய பிரதானமான பணி ஒண்ணு இருக்குது. அது என்னன்னா கல்லீரல் வந்து ஒரு பெரிய மேக்னெட். அதை ஞாபகம் வச்சுக்கலாம். பெரிய 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 மேக்னெட். என்ன வேணுமோ அதை கிரியேட் பண்ணக்கூடிய ஆற்றல் வந்து கல்லீரலுக்கு இருக்கு.
கல்லீரல் வந்து ஒரு ஈர்ப்பு ஆற்றலை கொண்டதாக இருக்கும். எப்படி ஈர்ப்பு அப்படின்னா நமக்கு அது அலோபதியில நம்மளோட அக்குபஞ்சரோட பகுதியில நீங்க பார்க்கும்போது அதை மரம் அப்படிங்கிறது சொல்றதுனால, மரம் அப்படின்னா ஒரு செழுமை அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தான் நம்ம எல்லாமே பேசுறோம். ஒரு செழுமையான மனிதர்கள், சிந்தனையில செழுமையான மனிதர்கள், எண்ணத்துல செழுமையான மனிதர்கள், தோற்றத்துல செழுமையான மனிதர்கள், செயல்ல செழுமையான மனிதர்கள், இப்படி செழுமையாக இருக்கக்கூடிய மனிதர்கள் அப்படின்னு சொல்லும் போது நம்ம எல்லாத்துக்கும் அவங்க மேல ஒரு ஈர்ப்பு வர ஆரம்பிக்குது இல்லையா? அந்த ஈர்ப்புக்கு உண்டான மிகப்பெரிய காரணம் என்ன சொன்னா நம்மளுடைய கல்லீரல் தான். கல்லீரல் செழுமையா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த நம்ம சொல்லக்கூடிய இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் அவங்களுக்கு பொருந்தும். செழுமையான எண்ணங்கள், செழுமையான வளர்ச்சி, செழுமையான ஈர்ப்பு, அடுத்தவங்களுக்கு நல்லது செய்யணுங்கிற எண்ணம், இதெல்லாம் வந்து இயல்பாவே அமைஞ்சிரும். அவங்களுக்கு தனியா நீங்க அது குழந்தைகிட்ட பாத்தீங்கன்னா அது எப்பவுமே வந்து குழந்தைகள்கிட்ட ரொம்ப அதீதமா இருக்கும். ஒரு குழந்தைக்கு வந்து அது ஈவன் ஒரு விலங்கா ஒரு மனுஷனா அப்படிங்கறத கூட பிரிச்சு பார்க்க தெரியாது. உடனே அதுக்கு ஒரு துன்பம் அப்படின்னா போய் உடனே செய்யும். தாங்கிட்ட 2 பிஸ்கட் இருக்கு, உடனே அந்த ஒரு பறவையோ ஒரு குரங்கோ ஒரு வேற சின்ன அனிமலோ பெட் அனிமலோ வந்துச்சுன்னா அது தன் கையில வலது கையில கொடுக்கணும் இடது கையில கொடுக்கணும்ட்டு எல்லாம் தோணாது. அப்படியே கொடுத்துட்டு உட்காந்துட்டு இருக்கும். அது சாப்பிடுறது இதை ரசிக்க ஆரம்பிக்கும். அந்த அப்புறம் ரசிச்சு முடிச்சு அது சாப்பிட்டுட்டு போனதுக்கு அப்புறம் கூட ஓன்ட்டு அழுவோம். ஐயா எனக்கு சாப்பிட கிடைக்கும். அது வேற. ஆனா சாரி கால் கால் வந்தது கட் பண்ணிட்டோம். சோ இப்ப வந்து அந்த குழந்தை எனக்கு பிஸ்கட் இல்லாம என்கிட்ட பிஸ்கட் இல்ல அப்படிங்கறதுக்காக அழுகுது அப்படின்னா நம்ம அது அதுக்கப்புறம் அதை பண்ணோம். ஆனா கொடுக்கும்போது அதுக்கு வந்து அந்த மாற்று கருத்து இருக்காது. அப்படியே கொடுத்து போட்டு உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு அது சாப்பிடறத ரசிச்சுட்டு இருக்கும். இது வந்து முழுக்க முழுக்க செழுமையோட அடையாளம். இந்த செழுமையோட தான் நம்ம எல்லாருமே இருந்தோம். யோசிச்சு பாருங்க, நம்ம யாரும் குழந்தை பருவத்துல இல்லாம இல்ல. எல்லாம் இந்த டக்குன்னு யாரும் பெருசாகல. குழந்தை பருவத்துல ஒவ்வொரு ஸ்டேஜா வந்துதான் நம்ம இங்க இப்ப உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். அப்படி குழந்தை பருவத்துல நம்ம இருந்த போது நம்மளோட செழுமை அவ்வளவு இருந்தது. அதாவது கல்லீரலோட ஆற்றல் அவ்வளவு இருந்தது. நாள்பட நம்ம கல்லீரலோட ஆற்றலை நம்ம வந்து விரயம் பண்ணிட்டோம். கல்லீரல் ஆற்றலை எதுல விரயம் பண்ண முடியும் அப்படி சொன்னா, நம்ம பொதுவா சொல்லக்கூடிய தூக்கமின்மை, அப்புறம் வந்து நம்மளுடைய இது மருந்துகள் அல்லது ரசாயன பொருட்கள், இதெல்லாம் நம்ம பயன்படுத்தும் போது கல்லீரலோட இயக்கம் குறையும் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அது தவிர நம்ம உணர்ச்சிகள்ல சொல்லி வரும்போது இந்த கோபம் அப்படிங்கிறது பிரதானமா நம்ம சொல்றோம். கோபத்தை சரிப்படுத்தணும் அப்படின்னா பொதுவா இங்க நம்ம பார்க்கும்போது நிறைய பேர் பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் கோபத்தை கட்டுப்படுத்திட்டு நாங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோபத்தை கட்டுப்படுத்துதல் அப்படிங்கிறது கோபத்தை வெளிப்படுத்துறதை விட மிக மோசமான விளைவை உங்க உடம்புக்குள்ள ஏற்படுத்தும். அதாவது கும்பகர்ணனை ஆட விடாம அவனை பிடிச்சு அமுத்தி பிடிச்சு வச்சுட்டு இருந்தீங்கன்னா என்ன நிலைமை நடக்குமோ அந்த நிலை உங்க உடம்புக்குள்ள ரொம்ப அதிகமா நடக்கும். அப்போ நம்மளுடைய கல்லீரலோட பிரதானமானது நம்ம நரம்பு மண்டலத்தை மெயின்டைன் பண்றாரு அப்படிங்கிறது தெரியும். அப்ப நரம்பு தளர்வு, நரம்பு இறுக்கம் எது வேணாலும் வரலாம். நரம்பு தளர்வு வரும்போது உங்களால செய்யக்கூடிய விளைவுகள் எல்லாமே கைகள் எல்லாமே ஆட ஆரம்பிக்கிறது நரம்பு தளர்வு. நரம்பு இறுக்கம் வரும் பொழுது என்னன்னா கைகள் அசையாம போயிடும். அப்ப வந்து நமக்கு இந்த மாதிரி கல்லீரலோட பாதிப்பு அதிகமாக இருக்கும் பொழுது அவங்க யாரு வந்து தொந்தரவுல என்ன தொந்தரவுல மாட்டுறாங்கன்னு சொன்னா வலது பக்கம் பேரலைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா கவனிக்கிறோம். அப்ப நான் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டேன், கோபத்துல இருந்து நான் இது படுத்திட்டேன், என்ன வெளியே கொண்டு வந்துட்டேன் அப்படியே சொல்லிட்டு உள்ளுக்குள்ள கோபத்தை வச்சுட்டு இருக்கும் பொழுது அந்த கல்லீரல் எவ்வளவு நாளைக்கு தாக்கு பிடிக்குமோ அவ்வளவு நாள் தாக்கு பிடிக்கும். அது தாக்கு பிடிக்கிறத விட்டுருச்சு அப்படின்னா நமக்கு இந்த தொந்தரவுகள்ல ஏதோ ஒண்ணு நம்ம பார்க்க வேண்டிய கட்டாயம் வரும். அப்ப நம்ம வந்து கோபம் அப்படிங்கறத வந்து கெட்ட விஷயமாவே நம்ம எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. கோபம் எப்படி கெட்ட விஷயமா இருக்க முடியும்? கோபம் ஒரு நல்ல விஷயமா தானே இருக்கும். கோபத்தை வந்து எப்படி ஏன் தூக்கி எறியணும்? கோபத்தை வச்சுக்குவோமே, கோபத்தை வச்சுட்டு கொண்டாடுவோமே. ஏன் எதனால கோபத்தை கொண்டாடணும்? கோபம் வந்து பெரிய சொத்து அப்படிதான் நம்ம சொல்ல முடியும். எதனால எப்படி சொத்தா மாறும் அப்படின்னா, நீங்க கோபப்படும் பொழுது உங்க எல்லாத்துக்குமே தெரியும் உங்களோட ஆற்றல் ரொம்ப அதிகமா இருக்கும். ஒரு பொருளை தூக்கி வீசுறீங்க, சாதாரணமா வீசுங்கன்னு சொல்லும் போது விழுகிற தூரமும், கோபத்தோட வீசுங்க அப்படி சொல்லும் போது விழுகிற தூரமும் அதிகமாகுது. அப்ப கோபம் வரும்போது உங்களோட ஆற்றல் வெளிப்படுறது அதிகமா தான் வெளிப்படுத்துது.
ஆனா வேண்டும் ஆனால் அது ஏன் நெகட்டிவ் எஃபெக்டா மாறுது அப்படின்னா, நீங்க ஒரு பல ஆண்டுகளாக மெடிடேஷன் பண்ணி எதுக்காக எதுக்காக வந்து உங்க மனசை ஒருநிலைப்படுத்தணும் அப்படியெல்லாம் நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் உங்க ஒரு சின்ன கோபம், அதாவது சின்ன கோபம்னா கோபம், ஆனா டியூரேஷன் கம்மி, அதனால சின்ன கோபம் சொல்றேன். ஆழ்ந்த கோபம் வந்து அதை அந்த மெடிடேஷனோட பவர்ஃபுல்லா வேலை செய்யும். ஸோ அப்ப கோபத்தை வந்து நீங்க அவ்வளவு பெரிய மெடிடேஷன் பவர் இருக்கக்கூடிய ஒரு கோபத்தை எப்படி வேண்டாம் வேண்டாம் நம்ம சொல்லுறோம்? என்ன என்ன ஒரே பிரச்சனைனா இதனால மத்தவங்க காயப்படுவாங்க, மத்தவங்க தவறா புரிஞ்சுக்குவாங்க, அதனோட செயல் வந்து வேற மாதிரி போய்கிட்டே இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். உண்மையான கோபத்தை நம்ம யார்கிட்ட காமிக்கலாம் அப்படிங்கறத முதல்ல தீர்மானிக்கணும். நம்ம எல்லாரும் கோபத்தை யார்கிட்ட காமிக்கிறோம் அப்படின்னு நீங்க லிஸ்ட் பண்ணி பாருங்களேன். உங்களோட கோபத்தை உங்களை விட கீழே இருக்கக்கூடிய மனிதர்கள்ட்ட மட்டும்தான் நீங்க கோபத்தை காமிக்கிறீங்களே தவிர, உங்களை விட உயர்ந்த நிலையில இருக்கக்கூடியது, அதாவது உங்களோட ஸ்டேட்டஸை விட உயர்ந்த நிலையில இருக்கக்கூடிய மனிதர்கள்ட்ட நீங்க உங்க கோபத்தை காமிக்கிறதே இல்லை. அது மேபி உயர்ந்த நிலைங்கிறது உங்களோட ஆபீஸ் அட்மாஸ்பியர்ல உங்களை விட ஹையர் கிரேடா இருக்கலாம், அல்லது சொசைட்டில உங்களை விட ஹையர் கிரேட்ல இருக்கலாம், அல்ல போஸ்ட்ல உங்களை விட ஹையர் போஸ்ட்ல இருக்கலாம். அப்படி இருக்கிறவங்கள்ட்ட உங்க கோபத்தை காமிக்கிறீங்களான்னா காமிக்கவே மாட்டேங்கிறீங்க. ஆனா கீழே உங்களை விட கீழே இருக்கிறவங்க ரொம்ப ஈஸியா கோபத்தை காமிக்கிறீங்க. இந்த கோபத்தோட மரியாதையே அது இல்லாம போயிடுது. கோபம் அவ்வளவு பெரிய சொத்தா இருக்குது, ஆனா அதை போய் அவ்வளவு என்ன சொல்றது கேவலமா செலவு பண்ணிட்டு வந்துடுறீங்க. அப்ப கோபத்தை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்ட்ரீம்லைன் பண்ணிக்கலாம். இப்ப என்னை யாரோ ஒருத்தர் திட்டாரு அப்படின்னா எனக்கு கோபம் வருது அப்படின்னா நான் அந்த கோபத்தை அவர்கிட்ட காமிக்கணுங்கிறது தேவை கிடையாது. ஓகே, ஆனா கோபம் வந்துருச்சு, அந்த கோபத்தை கொஞ்ச நேரம் என்னோட கல்லீரல்னால தாங்க முடியுதா தாங்கிக்க வச்சுக்கிறேன். என்னோட கோபத்தை என்ன ரொம்ப யாரு புரிஞ்சுக்கிட்டாங்களோ அவங்கள்ட்ட போய் நான் கோபத்தை காமிக்கிறேன். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சார் அவங்க இந்த பிக்சர்லயே இல்லையே, அப்ப அவங்க எதுக்கு போய் நம்ம கோவப்படணும் அப்படின்னா, உங்க கோபத்தை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு நபர் வேணும். அந்த நபர் யாராக வேணாலும் இருக்கலாம். உங்களுக்கு ரிலேபிள் பர்சனா நீங்க கண்டுபிடிக்கிறது ரொம்ப முக்கியம். அது உங்க பார்ட்னரா இருக்கலாம், உங்க டாட்டரா இருக்கலாம், உங்க சன்னா இருக்கலாம். பட் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியமா எப்படி இருக்கணும், அது உங்க நல்ல நல்ல நண்பரா இருக்கலாம். ஆனா இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா ரொம்ப புரிதல் இருக்கக்கூடிய நபரா இருக்கணும். அது உங்க பார்ட்னர் அப்படி சொல்லும் போது உங்களோட ஸ்பௌஸ் அப்படின்னா அந்த புரிதல் அங்க இருக்கணும். அந்த புரிதலோட இருக்கக்கூடிய நபர்கள்ட்ட உங்க கோபத்தை வெளிப்படுத்திட்டீங்க வைங்களேன், அவ்வளவுதான். நம்ம அதுல ஒரு சின்ன ஃபேஷன் மட்டும் மாத்துறோம். அந்த ஃபேஷன் மாத்திட்டோம் சொன்னா டெஃபினட்டா அந்த கோபம்ங்கிறது டீப் மெடிடேஷனா மாறிடும். ஓகே, அப்ப நம்ம எப்படி அதை மெடிடேஷனுக்குள்ள கொண்டு போறது அப்படின் போது நீங்க பொதுவா வந்து அந்த ஆற்றல் அதிகமாகுது அப்படிங்கிறது நம்ம நல்லா தெரியுது. அதை வெளிப்படுத்துறோம். வெளிப்படுத்தும் போது என்ன ஆகுதுன்னா வார்த்தைகள் வந்து கனமாவும் தடிச்சும் வருது. கோபப்படும் போது அதுதான் பண்றோம். அதுக்கு ஒரு சிம்பிளா ஒரு 2 புத்த பிட்சுக்கள் பேசுற மாதிரி ஒரு கதை சொல்லுவாங்க. ரொம்ப நம்ம அன்பா இருக்கும்போது பக்கம் பக்கமா அன்பா இருக்கும்போது நம்ம பேசுறோம். பேசும்போது அவ்வளவு மெதுவா மென்மையா பேசுறோம். ஒருத்தரோட காதுக்குள்ள இவர் பேசுறது எப்படி அவ்வளவு மெதுவா அந்த காதுக்குள்ள போகுது அப்படிங்கிறது தெரியவே மாட்டேங்குது. அது ஈவன் நம்ம எடுத்துக்கிட்டா ஒரு கணவன் மனைவியோட அன்போட இருக்கிற நேரத்துல அவங்க பேசுற சவுண்டு பக்கத்து ரூம்ல இருக்கிறவங்களுக்கு கூட கேட்காது. ஏன் அங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு குழந்தை இருந்தாலும் அவங்களுக்கு கூட கேட்காது. அவ்வளவு அழகா அந்யோன்யமா அன்பை பரிமாறிக்கிறாங்க. அப்போ அவ்வளவு அமைதியா பேச்சு இருக்குது. அதே கணவன் மனைவி பேச கோபத்துல பேசும்போது பக்கத்து வீட்டுக்கும் அடுத்த வீட்டு தள்ளி அந்த சவுண்டு கேட்கிற அளவுக்கு பேசுறாங்க. இது ஏன் அப்படி சொல்ல புத்த பிட்சுட்ட இன்னொரு பிட்சு கேட்கிறாங்க. கேட்கும்போது அவர் சொல்றாரு, இல்ல அவர் கோவப்பட்டப்போ சத்தம் வரதானே செய்யும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்ப அந்த சீனியரா இருக்கக்கூடிய புத்த பிட்சு சொல்றாரு, உண்மை அது கிடையாது. அன்பா இருக்கும்போது உங்களுடைய மனங்கள் வந்து நெருக்கமாக இருக்குது. கோபப்படும் போது உங்களுடைய மனம் வந்து தூரமா போயிடுது. அப்ப தூரத்துக்கு நீங்க கம்யூனிகேட் பண்ணும்போது சத்தமா பேச வேண்டியிருக்கு அப்படின்ட்டு ரொம்ப அழகா அன்பா சொல்லி முடிச்சிடுறாரு. ஓகே, அப்ப இந்த இடத்துல நம்ம கோபம் அப்படிங்கிறது தள்ளி போற நபர்கிட்ட நம்ம போய் காமிக்கிறதுக்கு பதில நம்ம கிட்ட உரிமையான நபர்கிட்ட நம்ம காமிக்கிறோம். இந்த உரிமையான நபர்கிட்ட நம்ம பேசும்போது வார்த்தைகள் தடிக்குது சொன்னோம், தடிச்சு பேசுறோம். அப்படி தடிச்சு பேசும்போது என்ன ஆகுது, அவங்களுக்கு வலி ஏற்படுது. அதுதான் கோபத்தோட உச்சக்கட்டம். இப்ப நம்மள புரிந்த நபராக ஒருத்தர் இருக்காரு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு உங்களுடைய பார்ட்னர் அல்ல உங்களுடைய ஸ்பௌஸ் வந்து உங்க புரிந்த நபராக இருக்கிறாரு அப்படின்னா அவங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்க, இவர் தன்னோட கோபத்தை வெளிப்படுத்துறாரே தவிர இதுல என்ன காயப்படுத்துறதுக்காக அவர் வெளிப்படுத்தவே இல்லை அப்படிங்கிற ஒரு தெளிவு அந்த நபர்கிட்ட இருக்கணும்.
அப்ப நம்ம அந்த நபர்கிட்ட நம்ம எஜுகேட் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கு. எப்படி எஜுகேட் பண்ணலாம்னா, எப்ப சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு இருக்கிறீங்களோ, அப்ப இந்த மாதிரி எனக்கு கோபம் வரும்போது உங்ககிட்ட தான் வந்து கத்துவேன். நீ அலோவ் பண்ணு. நான் வந்து அந்த அந்த நேரத்துல நான் பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு உயிர் கொடுத்துறாத. நிறைய பேர் நம்ம சொல்றது அந்த டயத்துல என்ன கேட்டா தெரியுமா அப்படின்ட்டு அந்த வார்த்தையை ரணகலமாக்கி காயப்படுத்தி நம்ம நெஞ்சில ரொம்ப பெரிய வடுவா ஆக்கிடுவோம். அப்ப அந்த புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு மனிதர் ஒருத்தர் இருந்தாலும் அவர்கிட்ட சொல்லி என்னோட கோபத்தை உங்கள்கிட்ட காமிக்கிறேன், கொஞ்சம் பர்மிஷன் வாங்கிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு முன்னாடி சொல்லி வச்சுட்டீங்கன்னு சொன்னா, நீங்க கத்த ஆரம்பிக்கும் அந்த நபர் என்ன பண்ணுவாரு, இவர் தன்னோட கோபத்தை தான் வெளிப்படுத்திட்டு இருக்காரே தவிர என்ன காயப்படுத்துறது அவரோட நோக்கம் இல்லைங்கிறது அவரு புரிஞ்சுட்டாரு சொன்னா, அந்த மாதிரி ஒரு நல்ல பார்ட்னர் வேற எதுவுமே கிடைக்காது. அருமையான பார்ட்னரா இருக்கும். அந்த பார்ட்னர் கிட்ட நீங்க ஷேர் பண்ணுங்க. தட் மேபி உங்க ஃப்ரெண்டா இருக்கலாம், அல்லது உங்க ஸ்பௌஸா இருக்கலாம், அல்லது உங்க குழந்தைகளா இருக்கலாம். ஓகே, அந்த புரிதல் மட்டும் ரொம்ப முக்கியம். இந்த புரிதலோட நம்ம கோபத்தை வெளிப்படுத்துறோம். கோபத்தை வெளிப்படுத்தும் போது நம்மளுடைய பவர் அதிகமா வருது. அந்த பவர் அதிகமா வெளிப்படும் பொழுது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த பவர்ங்கிறது நீங்க மெடிடேஷன்ல உட்கார்ந்து மணிக்கணக்கில் செய்து நாட்கள் கணக்கா, மாத கணக்கா, வருட கணக்கா பண்ணி ஒரு டெப்தான ஒரு இடத்துக்கு போறதுக்கு தான் அந்த அவ்வளவு டீப் மெடிடேஷன் பண்றீங்க. ஓகே. ஆனா இந்த கோபம் என்ன பண்ணும்னா, அந்த மொமெண்ட்ல உடனடியா அந்த அந்த ஆழமான இடத்துக்கு உங்களை கூட்டிட்டு போயிருது. அந்த ஆழமான இடத்துக்கு உங்களை கூட்டிட்டு போன உடனே இப்போ உங்களோட கோபத்தை நீங்க கொஞ்சம் மாத்தி எழுதிக்கோங்க. அவ்வளவுதான். நீங்க கோபத்துல திட்டுறீங்க, திட்டும் போது அந்த பர்டிகுலர் நபரை பத்தி திட்டுறதுக்கு பதிலா கோபப்படுறீங்க, கத்துறீங்க, கத்திட்டு அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ள உங்களால முடியும் சொன்னா வேகமா உங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கோ அந்த தேவைகளை முடிஞ்ச அளவுக்கு ரெக்கார்ட் பண்ணுங்க. ரெக்கார்டிங் தான் மனசார ரெக்கார்ட் பண்ணுங்க. மேபி உங்களுக்கு ஒரு நல்ல வீடு வேணும், நல்ல கார் வேணும், நல்ல ஹெல்த் வேணும், நல்ல குழந்தைகள் வேணும், குழந்தைகளுக்கு நல்ல படிப்பு வேணும். என்ன உங்களுக்கு வேணுமோ அதை நீங்க எழுதிட்டீங்க அப்படின்னா உண்மையாலுமே இந்த கோபம் என்ன பண்ணணும்னா டீப் மெடிடேஷன்ல பண்ணதான் எடுத்துக்கிட்டு அந்த ஆழமான பகுதியில இருந்து பிரபஞ்சத்துக்கு அந்த ஆற்றலை கடத்தப்படுது. அந்த ஆற்றல் கடத்தப்படும் பொழுது இது சிந்தனைகளாக கடத்தப்படுது, எண்ணங்களாக கடத்தப்படுது. அந்த எண்ணங்கள் வந்து பிரதிபலிக்கக்கூடிய இடம் வேகமா போகுது. வேகமா போச்சுன்னா உங்களோட ரிசல்ட்டும் வேகமா வந்து சேரும். அப்ப பல வருடங்களா உட்காந்து நீங்க ப்ரேயர் பண்றத ஒரு குறிப்பிட்ட நேரத்துல ஒரு 2 நிமிஷம் அல்ல 1 நிமிஷத்துக்குள்ள உங்களால அவ்வளவு வேகமா உள்ள போயிட்டு எழுதிட்டு சிறப்பா வர முடியும். பட் இது பிராக்டிஸ்ல தான் பண்ண முடியுமே தவிர சும்மா சொல்றதுல பண்ண முடியாது. ஏன்னா நம்ம கோபத்தை ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும், அதுக்குண்டான ஒரு நபரை தேர்ந்தெடுக்கணும், அவர்கிட்ட ஒரு 2-3 தடவையாச்சும் நம்ம கத்தணும். அந்த மாதிரி கத்தும் போது இந்த மாதிரி ஒரு முடியும் போது தான் ஞாபகம் வரும், அல்லது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஞாபகம் வரும். ஸோ இதெல்லாம் அப்படியே விட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ட்ரீம்லைன் பண்ணிட்டு ஃபைனலா ஒரு டைம் நீங்க எழுதி பழகிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க எழுதி பழகிட்டா யாருக்கும் கோபம் வராது. எழுதி பழகலைன்னா கோபம் வந்துகிட்டே இருக்கும். எழுதி பழக ஆரம்பிச்சுட்டீங்க சந்தா, கோபம்ங்கிறது உங்கள்ட்ட சுத்தமா இருக்காது. எப்பவும் போல சாதாரண நிலையில நீங்க இருக்கிற மாதிரி தெரியும். அவங்க மத்ததை பார்த்தா ஒரே வார்த்தை சொன்னாங்க, உனக்கு சூடு சொரணம் இல்லையாம்பாங்க. உண்மைதான், சூடு சொரணம் எனக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு நார்மலா கடந்து போயிடலாம். இப்படி நம்ம கல்லீரலை பாதுகாக்கிறதுக்கு சுலபமான வழிகள் நம்ம கையில இருக்குது. அதை ஃபாலோ பண்ணுங்க. இது சின்ன வயசா இருந்தாலும் சரி, ரொம்ப பெரிய வயசா இருந்தாலும் சரி. இப்ப சின்ன வயசுல இப்ப பார்க்கும்போது இப்ப இருக்கக்கூடிய ஜெனரேஷன் குழந்தைங்க ஈஸியா புரிஞ்சுக்கிறாங்க. பட் எங்க வயசுல இருக்கக்கூடிய பெரியவங்க வந்து என்னன்னா அந்த புடிவாதத்தோடவே இருக்கிறாங்க. இப்போ புடிவாதத்தோட இருக்கிறவங்க வீக்கா இருக்கிறாங்க. அதை புரிந்து கொள்பவர்கள் ஆரோக்கியமாக இருக்கிறாங்க, அல்ல ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க நம்ம சொல்லலாம். அப்ப குழந்தைகள் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க, பெரியவங்க வீக்கா இருக்கிறாங்க. அப்படிங்கிறது இப்பத்த வாழ்நாள்ல இந்த ஜெனரேஷனோட பார்க்கும்போது வித்தியாசம் நிறைய தெரியுது. ஓகே. சோ இப்ப இதுக்கு வந்து நம்ம எப்படி உணவு முறையில கொண்டு போகலாம்? பாதிப்பு இருக்குது அப்படின்னாலும், அல்ல பாதிப்பு இல்ல, அதை இன்னும் நல்ல சிறப்பா நான் மாத்திக்கிறேன் அப்படின்னாலும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உணவு முறையில நம்ம வந்து பார்த்துக்கிறதுக்கு இதை வந்து எனக்கு கல்லீரல்ங்கிறது நம்மளுக்கு தெரியும், மரம் மூலகம் தெரியும் இல்லைங்களா? அப்ப இந்த மரம் மூலகத்தை வந்து நல்லா ஆட வைக்கணும். ஆடுறதுதான் அப்படி நல்லா தூக்கத்தை கொடுக்குற மாதிரி பண்ணணும். அது மரம் வந்து நமக்கு தெரியும், இரவு நேரத்துல தான் இவரோட வேலை நிறைய செய்வாரு அப்படிங்கிறது நம்ம அக்குபஞ்சர் சைக்கிள்ல தெரியும். அதனால அந்த டைமுக்கு வந்து இவர் என்ன பண்ணணும்னா காற்று கூட கொண்டு போய் சேர்த்து விட்டணும். காற்று தானே இவரை வந்து கட்டுப்படுத்தும் ஆற்றல் வாய்ந்த நபராக நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அப்ப காற்றை கொண்டு போய் இவர் கூட சேர்த்திட்டோம்னு சொன்னா டெஃபினட்டா என்ன காற்று அப்பர் ஹேண்ட் போய் மரத்தை தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து சேர்த்திடும். அப்படி மரத்தை கட்டுப்பாட்டுக்குள்ள வரும்போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்ன கிடைக்கும்னா நல்ல தூக்கம் கிடைக்கும். நல்ல தூக்கம் கிடைக்கிறது பெரிய கிஃப்ட் வந்து.
அதை விட இந்த கல்லீரலோட வேலை நிறைய நடக்கிறதுனால டாக்ஸின் டீடாக்சிபிகேஷன் ரொம்ப ஃபாஸ்டா நடக்கும். இது ரெண்டும் நடந்துருச்சு அப்படின்னா காலையில நமக்கு போகக்கூடிய மலம் அல்லது மோஷன் ரொம்ப ஃப்ரீ மோஷனா மாறிடும். அப்போ ஒரு கல்லுல 2-3 மாங்காய் அடிக்கிறதுக்கு இது சுலபமா இவரை வந்து காற்றோட இணைச்சு விடணும். அப்ப இரவு நேரத்துல எப்படி காற்றோட இணைக்கலாம் அப்படின்னா, காற்றோட தன்மை வாய்ந்த உணவு வந்து கார உணவு. அப்போ நம்ம இரவு நேரத்துல நம்மளோட டிஃபன் அப்படிங்கறது அல்லது டின்னர் அப்படிங்கறத ரொம்ப ஏர்லியா முடிச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏர்லினா நீங்க உங்க டைம் எடுத்துக்கோங்க. தட் மேபி 5:30 இருக்கலாம், 6 o'clock இருக்கலாம், 6:30 இருக்கலாம். ஸோ இது வந்து ஏர்லி டின்னரா வச்சுக்கணும். இந்த ஏர்லி டின்னர் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் தூங்க போற டைம் ரொம்ப லேட் ஆகுமே, அதுக்கப்புறம் ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு தான் தூங்க போறேன் அப்படின்னா பரவாயில்ல. தூங்க போறதுக்கு முன்னாடி அழகா ஒரு சூப் சாப்பிட்டுட்டு படுங்க. அந்த சூப் அப்படிங்கறதுலதான் நம்மளோட எல்லா மருத்துவமும் அங்க உட்கார வச்சிருக்கிறோம். ஓகே, அந்த சூப்பு சொன்னா உடனே நல்லா கார்ன்ஃபிளவர் போட்டு நல்லா திக்கா அந்த கல்யாண மண்டபத்துல எல்லாம் போனோம்னா முதல்ல ஒரு இது தக்காளி சூப் தருவாங்க பாத்தீங்களா, அந்த சூப்பு மாதிரி வேண்டாம். அது சாப்பிட்டா வயிறு மந்தம் வாய்க்கிடும், கெடுத்துரும். அதனால கிளியர் சூப் எதுனாலும் சரி, வெஜ் சாப்பிட்றவங்க வெஜ் எடுத்துக்கோங்க, நான்வெஜ் ப்ரிஃபர் பண்ணுறவங்க நான்வெஜ் எடுத்துக்கோங்க. ஆனா கிளியர் சூப்பா இருக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியம் கிளியர் சூப். அப்ப அந்த கிளியர் சூப்ல வேற எதுவுமே இருக்காது, வெறும் தண்ணி தான் இருக்குது. ஆனா அதுல எல்லா இன்கிரீடியன்ஸும் இருக்கும். ஸோ நம்ம ஏற்கனவே கிளாஸ்ல சொல்லியிருப்போம்னு நினைக்கிறேன். அதுல வந்து நம்ம ஆட் பண்ணக்கூடிய கண்டென்ட் வந்து மிளகு சீரகம், சின்ன வெங்காயம், பூண்டு, கொஞ்சம் ஒரு பிஞ்ச் ஓமம், அவ்வளவுதான். இந்த 5 பொருள்கள் போதுமானது. மிளகு, சீரகம், சின்ன வெங்காயம், பூண்டு, ஓமம் ஒரே ஒரு பிஞ்ச் போட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு காய் பேர் வைக்கணும் இல்ல, அந்த சூப்புக்கு ஒரு பேர் வைக்கணும் இல்லையா, அதனால ஏதோ ஒரு காய் போட்டு கொதிக்க வச்சு அதை ஃபில்டர் பண்ணி அந்த தண்ணியை மட்டும் குடிச்சா போதும். இதுல இருக்கக்கூடிய கார சுவை என்ன பண்ணோம்னா நம்ம நுரையீரல்ங்கிற சக்தியை அதிகப்படுத்தும், காட்டு சக்தி அதிகப்படுத்திடும். காட்டு சக்தி அதிகப்படுத்தும் பொழுது கல்லீரல்ல என்ன மாதிரி ஆட்டம் ஆடிட்டு இருந்தாலும் இவரை டாமினேட் பண்ணிட்டாரு அப்படின்னா கல்லீரல்ல தூங்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிடுவாரு. அப்ப இரவு தூக்கம் நமக்கு ரொம்ப சிறப்பா அமையும். இரவு தூக்கத்துல டாக்ஸின் டீடாக்சிபிகேஷன் ரொம்ப நல்லபடியா நடக்கும். அது நடந்ததுக்கு அடையாளம் என்னன்னு சொல்லி பார்த்தா காலையில மோஷன் ஃப்ரீயா போகும். ஸோ இத ஒரு சின்ன இந்த ஒரு ஒரு டம்ளர் சூப்புக்குள்ள நம்மளுடைய தியரி உட்கார்ந்து இருக்குது, சுவை குணம் உட்கார்ந்து, சுவை மருத்துவம் உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கு. அதே மாதிரி நம்ம ஆர்கனோட ஹெல்த் அதுக்குள்ள உட்கார்ந்துருக்கு. இத நம்ம பேஷண்டா இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலாம், பேஷண்ட் இல்லாம நல்லா இருந்தாலும் தாராளமா சாப்பிடலாம். இப்படி சாப்பிட்டு நம்ம உடலை ஆரோக்கியப்படுத்திக்கோங்க. அதுலயும் இப்ப பார்க்கும்போது கடந்த சில ஆண்டுகளாக பார்த்துட்டு இருக்கும்போது இதுல பிரதானமா வெண்டைக்காய் சூப் சொல்லுவோம். வெண்டைக்காய் சேர்த்துக்கன்னு சொல்லி எழுதி கொடுத்தா ஃபர்ஸ்ட் வெண்டைக்காய்க்கு சூப்பா அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு வந்து சொல்றாங்க ரொம்ப சிறப்பா இருக்குது, நல்லா இருக்குதுங்கிறாங்க. வெண்டைக்காயில இருக்கிற வலுவழுப்பு தன்மை உங்களுக்கு என்ன பண்ணுது சொன்னா இன்னுமே நம்மளுடைய பெருங்குடலோட இயக்கத்தை அதிகப்படுத்தி இன்னும் கொஞ்சம் ஸ்மூத் பண்ற வேலையை பண்ணுது. அப்ப அது இன்னும் கொஞ்சம் ஸ்மூத் ஆகும் போது என்ன ஆகுதுன்னா நமக்கு வந்து மோஷன்ல எந்தவித இறுக்கமும் இல்லாம போறாங்க, உட்காரோம், வெளியே வருது. அந்த மாதிரி ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனுக்குள்ள நம்மளால பார்க்க முடியுது. ஸோ பாதிப்பு ஏற்படுத்திற்கு சில காரணங்கள் என்னவாக இருக்குதுன்னு சொன்னா மருந்துகள் அதிகமாக எடுத்துக்கொள்ளுதல். எடுத்துக்க வேண்டிய கட்டாயம் வரும்போது எடுத்துக்கோங்க, அது உங்களோட சாய்ஸ். தவிர்க்கலாம் நல்லது. சப்போஸ் ஒரு சில சூழ்நிலையினால எடுக்க வேண்டி இருக்குன்னா எடுத்துக்கோங்க, பயந்துட்டு இருக்க வேணாம். அதை சரிப்படுத்திக்கலாம். இப்ப கொரோனா காலகட்டத்துல நிறைய பேர் எடுத்தாதான் வேலை கிடைக்கும், இல்லைன்னா துரத்தி விட்டுருவேனாங்க. எடுக்க வேண்டிய கட்டாயத்துல அனுபவிச்சாங்க. அதை சரிப்படுத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா பேஸ்ல இருந்து ஆரம்பிக்கணும். பேஸ்ல பழத்துல இருந்து ஆரம்பிச்சு கொண்டு வந்துடலாம். ஓகே, சோ அது பார்த்து வேற. இப்ப நம்ம வெறும் கல்லீரலை மட்டுமே போக்கஸ் பண்ணிருக்கிறதுனால அப்படி ஒரு பாதிப்பு உணவுல வந்துச்சுன்னா அதை சரிப்படுத்திக்கலாம், பயப்பட தேவையில்லை. ஏதோ ஒரு காலகட்டத்துல ஒரு மருந்து எடுக்க வேண்டிய கட்டாயமா இருக்குது, பரவாயில்ல எடுத்துக்கோங்க. மனசுல இருந்து வெளியே வாங்க, அந்த வழியில இருந்து அந்த நிவாரணத்துல இருந்து வெளியே வந்துருங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம தவறுகளை சரிப்படுத்துறது சுலபமா சரி பண்ணிக்கலாம். அதுல வந்து நம்மளுடைய ஆற்றல் அதிகமாக இருக்கு சொன்னோம். காந்த ஆற்றல், ஈர்ப்பு ஆற்றல் எல்லாமே கல்லீரலோட ஆரோக்கியத்தை வச்சுதான் இருக்குது. அப்ப நீங்க வந்து உங்களுக்கு தேவையான வசதிகள் வேணும், தேவையான பொருட்கள் வேணும், தேவையான ஆரோக்கியம் வேணும் அப்படின்னு நீங்க எவ்வளவு சொன்னாலும் அது எல்லாமே யார்கிட்ட இருக்குன்னா கல்லீரல்கிட்ட இருக்கும். அப்ப கல்லீரல் நல்லா இருந்துச்சுன்னா நீங்க இந்த பொருள்களை நீங்க ஈஸியா ஈர்க்க முடியும். கல்லீரல் வீக்கா இருந்துச்சுன்னா அந்த பொருள்களுக்கு நீங்க வந்து குட்டிக்கண்டம் போட்டு அதை சம்பாதிக்க ட்ரை பண்ணுவீங்க. ரொம்ப கம்மியான கூலி தான் உங்களுக்கு கிடைக்குமே தவிர பெரிய லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. அப்போ கல்லீரல் ஆரோக்கியமா இருந்தா நீங்க குறைவான உழைப்பு, அதிக சம்பளம். அதான் சொல்லுவாங்க இல்லைங்களா, ஏதோ படத்துல பஞ்சதந்திரத்துல வரும்,
சின்ன கல்லு பெரிய லாபம் அப்படிங்கிற மாதிரி இங்க வந்து நீங்க கல்லீரல் ஆரோக்கியமா இருந்துச்சுன்னா குறைந்த உழைப்பு அதிக வருமானம், கல்லீரல் வீக்கா இருந்துச்சுன்னா அதிக உழைப்பு குறைந்த வருமானம். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கல்லீரலை வந்து நம்ம பாதுகாத்துக்கலாம். ஸோ கோபம் வந்து நம்ம ப்ராப்பரா அதை டெலிவரி பண்ணணும். அதை விட்டுட்டு அதை வந்து அடக்கி வச்சுட்டு நான் வந்து நல்ல பிள்ளையா பேர் வாங்குறேன் அப்படிங்கிறது பிரயோஜனம் இல்லை. அதை நீங்க வந்து பண்றதுல உங்க உடலுடைய ஆபத்து, உங்க உடலுடைய பாதிப்பை நீங்க கொண்டு வந்து சேர்த்துறீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் உணவுல வந்து நம்ம சூப் அப்படிங்கிற ஒரு சிம்பிள் கான்செப்ட்ல இந்த கல்லீரலுக்கு உண்டான ஆரோக்கியத்தை காற்று சக்தி மூலமாக அதை என்ஹான்ஸ் பண்ற வேலையை நம்ம செய்ய முடியும். அதே மாதிரி இரவு வந்து முடிந்த அளவுக்கு இந்த இட்லி தோசையை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா மாவு வந்து நம்ம புதுசு பழசு அப்படின்னா கூட வெளியே சாப்பிடும்போது தெரியாது. அதனால வெளியே சாப்பிடுற இடத்துல உணவுல வந்து இட்லி தோசையை வந்து தவிர்த்துருங்க. வேணும்னா சப்பாத்தியோ பூரியோ ஏதாவது சாப்பிட்டுக்கோங்க. ஆனா நைட்டு வந்து முடிஞ்ச அளவுக்கு சப்பாத்தி சாப்பிடுற மாதிரி இருந்தா அந்த சைட் டிஷ் வந்து கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க. குருமா மாதிரி ஐட்டம் எடுக்கிறவங்க சாதாரண தேங்காய் சட்னியோ தக்காளி சட்னியோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா எடுத்துக்கிட்டா ரொம்ப நல்லது. இல்ல சப்பாத்தியோட வெறும் வெங்காயம் வச்சு உங்களால சாப்பிட முடியும் அப்படின்னா பெரிய வெங்காயம் வச்சு கட் பண்ணி ஸ்லைஸா கட் பண்ணி அதுக்குள்ள ஸ்டஃப் பண்ண மாதிரி மடக்கி வச்சு இது பர்கர் சாப்பிட்ற மாதிரி வச்சு சாப்பிட்டுக்கோங்க. ஸோ அது கூட ரொம்ப ரொம்ப நல்ல உணவா இருக்கும். காலையில மோஷன் ரொம்ப ஃப்ரீ ஆகும். யாருக்கெல்லாம் மோஷன் இருக்க ரொம்ப அதிகமா இருக்கோ அவங்க தாராளமா இந்த ட்ரையல் இந்த இந்த ஒரு பேட்டர்னை ட்ரை பண்ணி பாருங்க. இரவு சாப்பாடை வந்து சப்பாத்தியா மாத்திக்கோங்க. ஆனா வெறும் சப்பாத்தி மட்டும் சாப்பிடலாம். அதுதான் கண்டிஷனு. உங்களால எவ்வளவு சப்பாத்தி சாப்பிட முடியுமோ சாப்பிட்டுக்கோங்க. இதை சாப்பிட்டுட்டு 2 நாளுக்கு அப்புறம் 3வது நாள் உங்க மோஷன்ல நல்ல சேஞ்சஸ் தெரியுது. நிறைய பேத்துக்கு பார்த்துட்டோம். அப்புறம் அவங்க கேட்பாங்க இதுக்கு பின்னாடி சப்பாத்தி என்ன சார் ரோல் பண்ணுது அப்படின்னா உண்மையாலே சப்பாத்தி எந்த ரோலும் பண்றது கிடையாது. சப்பாத்தி வெறுமனே சாப்பிடுங்கன்னு சொல்லும் போது எல்லாருமே நல்லா மென்னு சாப்பிடுறாங்க. மென்னு சாப்பிடுறதுனால அதுக்கு 2வது நாள் ஆட்டோமேட்டிக்கா மோஷன் வந்து ஃப்ரீயா போகுது. அதுதான் எனக்கு பின்னாடி இருக்கிற சீக்ரெட்டே தவிர சப்பாத்தி சீக்ரெட் கிடையாது. பட் சாப்பாடு அந்த மாதிரி மென்று சாப்பிடுறாங்கன்னா சாப்பிட மாட்டேங்கிறாங்க. சப்பாத்தியை வெறுமனே சாப்பிடுங்கன்னு சொல்லும் போது வேற வழி இல்லை. அது ஹார்டா இருக்குது. கடிக்கணும். கடிச்சா அது உள்ள போக மாட்டேங்குது. அதுக்காக 1 2 தடவைங்கிறது 10 தடவை மெல்றாங்க. கன்ஸ்டபிளா உடம்புக்கு ஹெல்த் அதாவது ஜீரணம் வந்து சுலபமா முடியறதுனால தப்பிச்சுக்கிறாங்க. ஓகே. ஸோ இதோட வந்து நம்மளுடைய கல்லீரல் கும்பகர்ணனை பத்தின ஒரு சின்ன அவுட்லைன் நம்ம எடுத்திருக்கிறோம். அதே கல்லீரல் வந்து பீமனாவும் வேலை செய்வாரு, கும்பகர்ணனாவும் வேலை செய்வாரு. பீமனும் பயங்கர ஷார்ட் டெம்பர் கோபக்காரர், கும்பகர்ணனும் கோபக்காரர். 2 பேரும் ஒரே நேரத்துல தான் இருக்கிறாங்க. ஒருத்தர் நல்லது பண்றாரு, ஒருத்தர் கெட்டது பண்றாரு அப்படின்னு நம்ம கதையில வச்சிருக்கோம். அதே மாதிரி நம்ம கல்லீரல் சோர்வா இருந்தாதான் கெட்டது பண்ணதா எடுத்துக்கலாம். ஆரோக்கியமா இருந்தா பீமன் பண்ற வேலையை செய்யறதா நம்ம எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இதோட நம்ம டைம் 9:08 ஆச்சு. 9:10க்கு முடிக்கிறோம்னு சொல்லியிருந்தோம். அடுத்த ஒரு 10 15 நிமிடங்கள் நம்ம டிஸ்கஷனுக்கு வச்சுக்கலாம். ஏதாவது இது சம்பந்தமாக உங்களுடைய கேள்விகள் இருந்தா கேட்டுக்கலாம். இதுல வந்து இதை ஆரோக்கியப்படுத்துறதுக்கு ஒரு சுலபமான புள்ளி அப்படி சொன்னா எப்பவுமே நம்ம சொல்லக்கூடிய லிவர் 4 அப்படிங்கிற புள்ளி ரொம்ப நல்லா இருக்குது. நல்லா வேலை செய்யுங்க. அது ரொம்ப நல்ல எஃபெக்டா வேலை செய்யுது. லிவர் 4 கொடுக்கலாம். இல்ல குளிர்காலமா வந்துச்சுன்னா லிவர் 2 கொடுங்க. அதுவும் ரொம்ப நல்ல பிரமாதமா வேலை செய்யுது. ஸோ மற்ற நேரங்கள்ல லிவர் 4 எடுத்துக்கலாம். குளிர்காலங்கள் வரும்போது லிவர் 2 அப்படிங்கிற தன்மையில கொடுங்க. ஆனா சூப் கம்பல்சரி அப்படிங்கறத பார்த்துக்கலாம். ஸோ இதோட வகுப்பை கிளியர் பண்ணிக்கலாம். சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கேட்கலாம். ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு பேசலாம். சார், தூக்கம் வந்து கல்லீரலோட ரிலேட்டடுன்னு சொன்னீங்க. தூக்கம் வருது ஆனா கனவுகள் அதிகமா வருதுன்னா அது வந்து கல்லீரலோட ரிலேட்டடாங்க சார், இல்ல வேற ஆர்கன் ஏதாவது அதுல கனெக்ட் ஆயிருக்குங்களா? அந்த கனவு எந்த விதமான கனவு அப்படின்னு பாருங்கம்மா. கனவுலயே 5 வகை இருக்குது. எந்த விதமான கனவா இருந்துச்சுன்னா பார்த்துக்கலாம். பயமான கனவுனா கல்லீரல் மேல கிட்னியோட எனர்ஜி வேலை செய்யுதுன்னு அர்த்தம். சந்தோஷமான ஓகே. நிகழ்வுகள் இருக்கு அப்படின்னா ஸ்பிளீனோட எனர்ஜின்னு அர்த்தம். துக்கமான நிகழ்வுகள் துக்கமானதுன்னா ஒரு மாதிரி சோகமானது ஏதாவது நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அது நிலத்தையும் சேர்த்துக்கலாம், நம்ம காற்றையும் சேர்த்துக்கலாம். அதே பிளசண்டா இருக்கு அப்படின்னா உங்களோட நிலம் வந்து ரொம்ப ஆரோக்கியமா இருக்குது. அதனால அது பிளசண்டான கனவா மாறும் உங்களுக்கு. அதனால அது கல்லீரலோட இன்னொரு உறுப்பையும் சேர்த்த வேண்டி வரும். இல்ல எதுவுமே இல்ல டிஸ்டர்ப்டு ஸ்லீப் மட்டும் இருக்க சொன்னா கல்லீரலா மட்டும் எடுத்துக்கோங்க. போதும். ஓகேங்க சார். இப்ப ரெகுலரா நடக்கிற டெய்லி ஆக்டிவிட்டீஸ் தான் வருது அப்படின்னா அது நம்ம எப்படி எடுத்துக்கிறதுங்க சார்? அது கல்லீரலோட விஷயம் தானே. ஓகேங்க கல்லீரலுக்கு சார். இப்ப கல்லீரல வந்து தொட்டில போட்டு தூங்க வச்சிருங்க. தொட்டில போட்டா கண்டிப்பா தாலாட்டு பாடணும். தாலாட்டு பாடுறது காற்று தான் முடியும். ஸோ கம்பல்சரியா காற்றை என்ஹான்ஸ் பண்ணிக்கோங்க. காற்றை என்ஹான்ஸ் பண்ணலாம் சூப் கம்பல்சரி. சூப் நிறைய கொடுத்துருங்க. வேலை முடிஞ்சது.
ஓகேங்க சார். ஓகேங்க. தேங்க்யூங்க சார். மணிகண்டன் சார் பேசுங்க. சார் மணிகண்டன் சார். சார் எப்படி சார் இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கிற மணி, சொல்லுமா. ஓகே சார். நல்லா இருக்கேன் சார். சார் இப்போ சொன்ன இன்ஃபர்மேஷன் எல்லாமே வேல்யூபிளா இருந்துச்சு. நான் வந்து அடிஷ்னலா ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்றேன். அது வந்து நான் வந்து ரியலா ஃபீல் பண்ணது. என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் நான் சஜெஸ்ட் பண்ணேன். நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. இப்போ ஒருத்தருக்கு வந்து சார் தூக்கமே வர மாட்டேங்குது. ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொன்னாரு. நான் வந்து ஒரு சரியா அப்படின்னு விட்டுட்டேன். அப்புறம் அடுத்த 2 நாளுமே அவரே வந்து என்கிட்டயே வந்து சொல்லிட்டே இருந்தாரு. "இல்ல ரொம்ப கஷ்டமா இருக்குடா, தூக்க முடியலடா, தூங்கமாடா" அப்படின்னாரு. சரி, "நீ எப்படா சாப்பிடுறன்னு?" கேட்டேன். அவன் ஒரு 9:30க்கு சாப்பிடுவேன் அப்படின்னா, நல்லா சாப்பிடுவான். ஏன்னா மதியானம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ்ல வந்து அந்த அளவுக்கு ஃபுட் வந்து ப்ராப்பரா இருக்காது சார் எங்க ஆஃபீஸ்ல. ஆ சில பேருக்கு செட் ஆகும், சில பேருக்கு செட் ஆவாது. அதனால நாங்க வந்து ரொம்ப லைட்டா தான் எடுத்துப்போம். நைட் வந்து நல்லா அவன் சாப்பிட்டுருவான். நான் வந்து வேற மாரி சாப்பிடுவேன். ஃப்ரூட்ஸ் அது போல சாப்பிடுவேன். ஸோ அதனால வந்து உனக்கு அது ஒண்ணு டயக்னைஸ் பண்ணேன். 2வது வந்து பார்த்தீங்கன்னா, மொபைல் வந்து பெட்ல அதாவது அவன் அவன் அசந்து தூங்குற வரைக்கும் மொபைல் பார்த்துக்கிட்டு தான் சார் இருப்பான். ஷேர் மார்க்கெட்ல ஆரம்பிச்சு, நியூஸ் படிக்கிறது, WhatsApp, Facebook, இன்ஸ்டான்ட் நெறைய விஷயங்கள் வந்து ஃபுல்லா அனலைஸ் பண்ணேன். அவன் சொல்ல சொல்ல ஃபுல்லா அனலைஸ் பண்ணேன். ஒவ்வொன்னா முதல்ல குறைக்க சொன்னேன். ஃபர்ஸ்ட் வந்து மொபைல் நீ வந்து படுக்க போறன்னா, ஒரு 20 மினிட்ஸ்க்கு முன்னாடி மொபைல் ஓரமா வச்சுரு. அப்புறமா படுக்க ஆரம்பி அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சேன். அப்புறமா ஃபுட் வந்து அவன் வந்து ஒரு நாளு ஸ்கிப் பண்ணா, மத்த நாள்லாம் ஸ்கிப் பண்ண முடியல. ஏன்னா, சாப்பாடு தானே சார் எல்லாமே அப்படிங்கிறப்போ, அவன் ரொம்ப ஃபீல் பண்ணான். "இல்லடா என்னால சாப்பிடாம இருக்க முடியல" அப்படின்னு சொன்னான். அப்புறம் நான் வந்து அப்புறம் என்ன சொன்னேன், 2 வேள சாப்பாடு. நான் வந்து இந்த ஈசா யோகால வந்து சில ப்ரோகிராம்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, காலையில ஒரு 8 மணிக்கு 8 டூ 9 ஒரு சாப்பாடு போடுவாங்க. அப்புறம் சாயந்தரம் 5 டூ 6 அவ்வளோதான். ஸோ மதியானம் சாப்பாடு கிடையாது. ஈவினிங்ல எந்த ஸ்நாக்ஸுமே கிடையாது. ஸோ அத வந்து சஜெஸ்ட் பண்ணா அவனுக்கு சூப்பரா ஒர்க் அவுட் ஆவுனுச்சு. அதாவது காலையில ஃபுல் சாப்பாடு. அவன் லைக் பண்ற முட்டை, அப்புறமா சிக்கன் எல்லாமே காலையிலேயே சாப்பிட்டு வந்துருவான். மதியானம் வந்து சாப்பிட மாட்டான். அதேபோல சாயந்தரம் வந்து பார்த்தீங்கன்னா, வெண்டைக்காய் சூப். நீங்க முதல்ல கிளாஸ்ல சொன்ன வெண்டைக்காய் சூப்ன்னு எல்லாத்தையுமே நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். 2 நாள் வந்து ஒரு மாதிரி இருக்குன்னு சொன்னான். அப்புறமா நான் என்ன சொன்னேன், "நீ சூப்பு வந்து தனியா சாப்பிடு. அதுல எதுவுமே ஆட் பண்ண வேணாம். ஆனா சைட் டிஷ் வந்து உனக்கு பிடிச்ச மாரி ஏதாச்சும் ஆட் பண்ணிக்கோ. அது இந்த மட்டன் சுக்கா அது மாரி ஏதாச்சும் ஆட் பண்ணிக்கோ" அப்டின்னேன். அவன் வந்து ஒரு 2 வாரம் ட்ரை பண்ணான் சார். அடுத்த வாரமே அவனே வந்து ஃபீல் பண்ணி சொன்னான். நான் எந்த பாயிண்ட்டுமே சஜெஸ்ட் பண்ணல. கொஞ்சம் நல்லா டீப் ஸ்லீப்லாம் போதுடா இப்போ. கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கு. அடுத்து சொன்ன விஷயம் காலையில மோஷன் ஃப்ரீயா போகுது அப்டின்னா. அவ்வளோதான்டா. இது வந்து ரொட்டீனா ஃபாலோ பண்ண முடியலனா கூட, ஒரு வாரத்துக்கு 2 நாள் வந்து நீ ஃபாலோ பண்ணு. கண்டிப்பா உனக்கு அந்த சேஞ்சஸ் தெரியும் அப்டின்னேன். ஸோ அதுக்கப்புறமா அவனோட லிவரோட எனர்ஜி வந்து நல்லாவே டெவலப் ஆனத நான் ஃபீல் பண்ணேன் சார். ஏன்னா ஓகே, பழகுறதுனால ஓகே. நல்லாவே தெரிஞ்சுச்சு சார். ஸோ தெரியும், இதான் சார் தெரியும். நான் வந்து ஷேர் பண்ணேன். அதான் சார் ஷேர் பண்ணணுன்ட்டு பண்ணேன். சார் ரொம்ப 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 தேங்க்ஸ் மணி. ஆமா சார். எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். அதுவும் நைட் அந்த இது சொன்னது ரொம்ப நல்லா இருக்குது. ஓகே மொபைல்ல சார். வந்து தள்ளி வைக்கிறது 20 மினிட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. அதே மாதிரி சூப்பு இன்சிஸ்ட் பண்ணி அது ரிசல்ட் பார்த்துட்டு நல்லா இருக்கு. அதே மாதிரி டயட் வந்து மார்னிங் ஹெவி, ஈவினிங்கோட முடிச்சுக்கிறதுங்கிறது டூ டைம்ஸ் டே வந்து ரொம்ப ரொம்ப நல்ல டயட் பேட்டர்ன் தான். நைஸ். நிறைய ஓகே சார். பாருங்க, பேஷண்ட் தேங்க் யூ நிறைய சார். பாருங்க. சந்தோஷம். தேங்க் யூ சார். தேங்க் யூ சார். ஓகே. மஞ்சுளாம்பிகை பேசுங்க. குட் ஈவினிங் சார். மஞ்சுளாம்பி குட் ஈவினிங் பேசுறேன். மேடம். சொல்லுங்க மேடம், சொல்லுங்க மேடம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் திஸ் செக்ஷன் சார். சார் எனக்கு 2 கொஸ்டின் இருக்குங்க. ஒண்ணு வந்து என்னன்னா, நமக்கு தெரியும் லிவருக்கும், ஐ பவருக்கும் வந்து டைரக்ட்டா கனெக்ஷன் இருக்கு அப்டின்ட்டு. ஏஜ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஐயோட விஷன் வந்து கொஞ்சம் கம்மியாகுது, மங்கல் ஆகுது அப்படிங்கிறது இது நார்மல் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அப்ப லிவரோட இத வந்து நம்ம ரெடி பண்ணும்போது, அ நம்ம கண்ணோட பவர வந்து நல்லபடியா வச்சுக்க முடியுமா? இது ஒரு டவுட் இருக்குங்க சார். அப்புறம் ஃபேட்டி லிவர் அப்படின்ட்டு நமக்கு தெரிஞ்சுச்சு அப்படின்னா, அத எப்படி ரிவர்ஸ் பண்றதுங்க சார்? ஓகேம்மா. கண்ணோட பவருக்கும் நம்ம லிவருக்கும் நிறைய தொடர்பு இருக்குங்கிறது உண்மை. ஆனாலும் அங்க வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பாக்குறோம். ஏஜ் ஃபேக்டர் ஆயிட்டு அதுக்கப்புறம் வந்து கண்ணை ரிவர்ஸ் பண்றது அப்படிங்கிறது வந்து ரொம்ப சீக்கிரமா நடக்கிறது இல்ல. ஒரு 45 பிளஸ் அப்படின்ட்டு வர்றாங்க. அவங்களுக்கு வரும்போது கண்ணுல வந்து நிறைய ஏதாச்சும் தொந்தரவுகள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் கேட்ராக்ட் இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா, இப்ப இருக்கிற சினாரியோல அந்த பீப்புள் வந்து சர்வைவல் வந்து ரொம்ப முக்கியம். வண்டி ஓட்டி தான் ஆகணும் நைட் டைம்ல. நிறைய இதுக்கு வந்து போய் அப்ப தனியா போகணும். ஒரே நிமிடம்.
சாரி, கால் உங்களுக்கு ஒரு கால் பேசுறது. ஸோ இதுல வந்து நம்ம மெயினா வந்து கல்லீரல் வந்து சரிப்படுத்திட்டே இருந்தா உங்களோட பார்வை கூடுமா அப்படின்னா, நீங்க எல்லாமே வந்து அந்த ஏர்லி ஸ்டேஜ்ல நல்லா இருக்குது. வேற ஏஜ் ஒரு கிரைட்டீரியா வரும்போது சிரமப்படுறதை தான் பாக்குறோம். அப்ப வந்து அவங்களுக்கு வந்து கேட்ராக்ட் பண்ண வேண்டி இருக்கும் அப்படின்னா தாராளமா பண்ணிக்கோங்க. ஃபர்தரா கொஞ்சம் நம்ம டயட் பேட்டர்னை ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. ஸோ தட் அதை ஃபர்தரா டிஸ்டர்ப் ஆகாம பார்த்துக்கலாம்னு சொல்லி சொல்றோம். அதனால எல்லாத்துக்குமே வந்து இல்ல நம்ம பாயிண்ட்ஸ் கொடுத்து நார்மல் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தெரியல. அப்படி யாராச்சும் ரொம்ப ஏஜ் பர்சனுக்கு பண்ணியிருந்தா ரொம்ப சந்தோஷம். அது இருந்தாலும் சொல்லுங்க. ஆனா நமக்கு என்னன்னா அவங்க நார்மல் லைஃப் ஓடணுமே. வண்டி ஓட்டணும், நைட் டைம் ஆச்சுன்னா எனக்கு வண்டி கண்ணு தெரிய மாட்டேங்குது சார், லைட்டு பார்த்து தெரியறது இல்லை அப்படின்ட்டு சொல்லும் போது இல்ல வெயிட் பண்ணுங்க சொல்லி ப்ரொலாங் பண்ண முடியறது இல்லை. இன்னொன்னு எப்பவுமே வந்து கல்லீரல் வந்து டேமேஜே ஆக மாட்டார் அவ்வளவு சீக்கிரமா பொதுவா. ஏன்னா அது பெரிய ஜாம்பவான், நம்ம கும்பகர்ணனோட பவர் அவர்கிட்ட இருக்குது. விழுந்துட்டாதான் எந்திரிக்கிறதுக்கு அதே மாதிரி டைம் ஆகும். சோர்வு அடைய மாட்டாரு, சோர்வு அடைஞ்சா எந்திரிச்சு வெளியே வர்றதுக்கு லேட் ஆக தான் செய்யும். அதனால இப்ப அந்த டைம் வரைக்கும் அந்த அவங்களை எப்படி சர்வைவ் பண்ண வைக்கிறது அப்படிங்கிறது முடியல. அதனால அந்த மாதிரி டயத்துல நம்ம சிம்பிளா என்ன சொல்லியிருந்தோம், சரி ஓகே நீங்க போய் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்றோம். அதுக்கப்புறம் ஃபுட் ஹேபிட்ல கரெக்ட் பண்ணிக்கிறோம். ஒண்ணு. ரெண்டாவது நீங்க கேட்டிருந்த கேள்வி வந்து கண்டு ஒண்ணு கேட்டீங்க, ரெண்டாவது ஃபேட்டி லிவர் கேட்டீங்க. ஃபேட்டி லிவர் அப்படிங்கிறது வந்து பொதுவா வந்து இது வந்து ஆயில் கண்டென்ட் அதிகமா எடுத்துக்கிறது மட்டுமே காரணம் அப்படி கிடையாது. அந்த ஆயில் ப்ராப்பரா ஜீரணம் ஆகிறது இல்லை அப்படிங்கிறது தான் பெரிய காரணமாக இருக்குது. நீங்க ஆயில் ஃபுட்டு சாப்பிட்றவங்க நிறைய பேர் பார்த்தோன்னா டெய்லி 4 பஜ்ஜி 5 பஜ்ஜி சாப்பிட்டுட்டு இருக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து ஃபேட்டி லிவர் இருக்காது. ஆனா ஒன்னே ஒரு பஜ்ஜி சாப்பிட்டு போட்டு வயிற்ற புரட்டிக்கிட்டே இருக்கிற ஆட்கள் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் இந்த ஃபேட்டி லிவரோட கண்டென்ட் அதிகமா சேரும். அதனால வந்து ஃபேட்டி லிவர் அப்படிங்கிறது வந்து அந்த லிவரை வந்து கிளென்ஸ் பண்ண வேண்டிய மெக்கானிசம் ரொம்ப அதிகமா பண்ணணும்னு அர்த்தம். ஸோ அவங்க அதிகமா தூங்குறது ரொம்ப முக்கியம். கார உணவுகள் அதிகமா சேர்க்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. அதை ரெண்டையும் கவனிச்சு கொடுங்க. கார உணவுகள் சொல்லும்போது நம்ம எப்படி மீன் உணவுல வந்து ஒரே நிமிஷம் ப்ளீஸ். ஸோ கார உணவுகள் சொல்லும்போது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் மிளகு காரம் பெப்பர் தான் நம்ம அதிகமா சொல்றோம். ஸோ அந்த மாதிரி உணவுகளை எடுத்து கொஞ்சம் கல்லீரலோட சோறு வெளியே எடுத்து விடுங்க. எடுத்து விட்டுட்டு அப்புறம் வந்து அவங்களோட ரிப்போர்ட்டை திருப்பி ஒரு தடவை வேணும்னா அவங்க அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் எடுக்கிறத வந்து எடுத்து பார்த்துக்கட்டும். அதுக்கு மினிமம் வந்து ஒரு 3 to 6 months டைம் எடுத்துக்கோங்க. எவ்ரி மந்த் ஸ்கேன் எடுக்கணும் தேவையில்லை. ஒரு 3 months 6 months கழிச்சு அது எப்படி சேஞ்சஸ் இருக்கு பார்த்துட்டு பார்க்கணும் ஃபீல் பண்ணாங்கன்னா அவங்க போய் பார்த்து எடுத்துக்க சொல்லிடலாம். உணவுல வந்து நீங்க புளிப்பை எப்பவும் போல குறைச்சிக்கோங்க, காரத்தை கன்சிடபிளா சேர்த்துக்கோங்க. இது ரெண்டும் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா கல்லீரல் இருக்கிற பிரச்சனையை நம்மளால சரி பண்ண முடியும். தேங்க்யூ சார். வேற ஏதாவது கேள்வி இருக்குங்களா? சார் குட் ஈவினிங், பிரேமாங்க சார். பிரேமா மேடம் சொல்லுங்க மேடம். சார் இப்போ அந்த லிவர் கால் பிளாடர் ஸ்டோன் வந்து இப்போ நிறைய பேர்த்துக்கு அந்த ப்ராப்ளம்ஸ் இருக்குங்க சார், மல்டிபிள் ஸ்டோன்ஸ். அதுக்கு என்னன்னு சொல்லுங்க சார், என்ன ரீசன்? இப்போ ரெண்டாவது ரீசெண்டா இப்போ ஐல வந்து ஒரு மாதிரி இச்சிங், இரிட்டேஷன், தண்ணி நீர் வருதுங்க சார், அந்த ப்ராப்ளம் சார். ரீசெண்டா நிறைய பேஷண்ட்ஸ் வந்து ஐ ப்ராப்ளம் அந்த இது இருக்குங்க சார். 1 மாசம் 2 மாசம் ஆனா கூட அந்த அவங்க ஆன்டிபயோட்டிக், ஹெவி ஆன்டிபயோட்டிக் ஸ்டீராய்டு கொடுத்தும் கூட சரியாகாம இருக்குங்க சார். அதே மாதிரி இதுல வந்து உங்களுக்கு தலைகீழா தெரியுதா நேரா தெரியுதான்னு எனக்கு தெரியல. எனக்கு இங்க தலைகீழா தெரியுது. உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு பாருங்க சார். பிளர்ரா இருக்குங்க சார். பிளரா தான் இருக்குது. வெறும் எக்ஸ்ரே இது சாரி இதுல வந்து இதுல பாத்தீங்கன்னா ஒருத்தரோட ரிப்போர்ட், ஒரு லேடியோட ரிப்போர்ட், பேன்கிரியாஸ் பத்தின ரிப்போர்ட் இதுல இருக்குது. ஓகேங்க சார். பேன்கிரியாஸ் ரிப்போர்ட் உங்களுக்கு லெட்டர் வந்து ஸ்ட்ரைட்டா இருக்குங்களா, அது இன்வெர்ட்டடா இருக்குங்களா? சார் அது இது எப்படி இருக்குதுன்னே கூட தெரியல சார், பிளர்ரா இருக்கு. ஓகே ஓகே சரி. அப்ப அவ்வளவுதான் ஷார்ப்னஸ் இருக்கு. கேமராவோட ஷார்ப்னஸ். நீங்க அப்புறம் குரூப்ல வேணா போட்டு விடுங்க சார். இப்ப தெரியுதுங்களா மேடம்? இப்ப கண்ணாடி தொடச்சிட்டு இல்ல அப்படியே தான் இருக்கு இல்லையா? சார் இப்ப கொஞ்சம் கிளியரா இருக்குங்க சார். ஓகே ஓகே. தெரியுது சார், நான் படிக்கிறேன். ஓகே. இதுல வந்து கால் பிளாடர் வந்து
well distended, wall thickened 5 mm and neck shows 12 mm calculus seen. Impacted scan time அப்படி போட்டிருக்கிறாங்க. சரிங்களா? இந்த பர்டிகுலர் நபருக்கு வந்து கல்லு வந்து 12 mm, அதாவது 1.2 சென்டிமீட்டர் இருக்குது. அதே தவிர அதை விட ரொம்ப முக்கியமா என்னன்னா வால் திக்கனிங் ஒன்று இருக்குது. அந்த நம்ம எப்படி எண்டோமெட்ரியம் லேயரை பத்தி யூட்ரஸ்ல பேசுவோமோ அதே மாதிரி இந்த கால்பேடர்ல வால் திக்கனிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த வால் திக்கனிங் வந்து அதிகமாச்சு சொன்னா வந்து இம்மிடியேட்டா சர்ஜரி பண்ணி ஆகணும். இப்போ இந்த பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் பெயின் வந்து எனார்மஸா இருக்கும், அதையும் சொல்லிடும். பர்டிகுலரா ரைட் சைட்ல நம்ம ரிப்போட லோயர் பார்ட்ல பெயின் அதிகமா இருக்கும். பர்டிகுலர் லிவர் 13 லிவர் 14ங்கிற பாயிண்ட்ல நீங்க அதை பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த இடத்துல இந்த வால் திக்கனிங்கோட சர்ஜரிக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்தவங்க தான் இந்த பர்டிகுலர் பேஷண்ட்ஸ். ஓகே, இது வந்து அவங்க வந்த வருஷம் வந்து 12th month of 18th year, தட் இஸ் டிசம்பர் வந்தாங்க. தென் எகைன் நம்ம வந்து அவங்களுக்கு என்ன பண்ணணும், டெஸ்ட் பண்ணிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டே இருக்கிறோம். தென் ஜான்வரி விட்டு பிப்ரவரி போய் டெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம். பிப்ரவரி போய் பார்க்கும்போது அந்த ரிப்போர்ட் இங்க இருக்குது. அதே கால்குலஸ் இருக்குது, 12 mm கால்குலஸ் இருக்குது. பட் வால் திக்கனிங் அப்படிங்கிற பாயிண்ட் மட்டும் எலிமினேட் ஆயிடுச்சு. இந்த பேஷண்ட்டுக்கு வால் திக்கனிங்கிறது போயிடுச்சு, பட் 12 mm கால்குலஸ் அப்படியே இருக்குது. ஓகே, இதுக்கப்புறம் இந்த ப்ரொசீடிங் போயிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் நமக்கே ஒரு கியூரியாசிட்டி வந்தது, இதை திருப்பி நம்ம கன்ஃபார்ம் பண்ணணுமே, எப்படியாச்சும் இதை வந்து என்ன நடந்தது தெரியணுமே அப்படின்னு சொல்லிட்டு தென் ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் ஆல்மோஸ்ட் நார்மல், பெயின் எல்லாம் எதுவும் இல்லை. பட் இருந்தாலும் நம்ம ஒரு ரிப்போர்ட் வேணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களை போய் எடுக்க சொன்னோம். நம்மளோட தேவைக்கு தான் எடுக்க சொன்னோம். பட் எடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா கால்பேடர் ஸ்டோன் கிடையாது, வால் திக்கனிங் கிடையாது, கால்பேடர் நார்மல் அப்படிங்கிற ரிப்போர்ட் ஜென்ரேட் ஆயிடுச்சு. ஓகே, இந்த இடத்துல வரும்போது அந்த இதுல என்னன்னா அடிக்வெட்லி டிஸ்டன்ட், நோ அப்நார்மல் எக்கோஸ், வால் திக்கனிங் இஸ் நார்மல் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் எழுதிட்டாங்க. எழுதிட்டதுக்கு அப்புறம் இவங்களுக்கு வந்து ஏன்டா இந்த 2 ரிப்போர்ட் ஒரே இடத்துல எடுத்தோம். ஃபர்ஸ்ட் 2 ரிப்போர்ட்டும் சாரி லாஸ்ட் 2 ரிப்போர்ட் ஒரே இடத்துல எடுத்தோம். ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் வந்து வேற சென்டர்ல இருந்து எடுத்தது. ஓகே, அது எழுதி கொடுத்ததுக்கு அப்புறம் என்னாச்சுன்னா அந்த பேஷண்ட் வந்து ரிப்போர்ட் வாங்கிட்டு வெளியே வரும்போது அந்த சீஃப் வந்து ஓடி வந்து கொண்டு வாங்கன்னு சொல்லி வாங்கிட்டாரு. வாங்கிட்டு எகைன் அந்த சீஃப் வந்து, ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்த ரிப்போர்ட் படி உங்களுக்கு எலிமினேட் பண்ணியிருக்கணும், எக்டமி பண்ணியிருக்கணும், ஆனா கட் பண்ணல. ஸ்டில் வந்து அது அப்படியே இருக்கிறதுனால அவருக்கு பயங்கர ஷாக், ஏதாவது தப்பா ரிப்போர்ட் எழுதிருவோமோ அப்படிங்கறனால எகைன் அவர் வந்து ஒரு தடவை அல்ட்ராசவுண்ட் எடுத்து பார்க்கறாரு. அல்ட்ராசவுண்ட் எடுத்து பார்த்து எல்லாம் பண்ணி அவர் கன்ஃபார்மா இதுதான் இருக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவர் வந்து கேட்கிறாரு என்ன பண்ணீங்க. இவங்க ஒரு லேடி, ஓகே, அரௌண்ட் அட் டைம் ஆஃப் ஏஜ் வந்து 35. ஓகே, அப்ப வந்து அவங்க கேட்கறாங்க என்ன பண்ணீங்க கேட்கறாங்க. அவங்களால சொல்றதுக்கும் சங்கடமா இருக்கு, என்ன சொல்றதுன்னு தெரியாம அப்படியே இது பண்றாங்க. இல்ல சார் ஒன்னும் பண்ணல. நீங்க ஒன்னும் பண்ணாம இது சரியாகாது, என்ன பண்ணீங்க சொல்லுங்கன்னு சொல்லி, நீங்க செஞ்சது நல்ல விஷயமா இருக்கு சொல்லி அவர் கொஞ்சம் அப்ரோச் வந்து வேற மாதிரி பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இவங்க ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறாங்க. எக்ஸ்பிளைன் பண்ணாலும் சொல்லிட்டாங்க, உண்மையாலும் உங்களை காப்பாத்தி இருக்கிறாங்க, நீங்க போய் இனிமேல் ப்ராப்பரா அவங்க சொல்ற ப்ரொசீஜர் என்னவோ அதை செய்யுங்க. சந்தோஷமா இருக்குது, இப்படி ஒரு கால்பேடை காப்பாற்ற முடியுங்கிறத நான் பார்க்கல, அதனாலதான் திருப்பி எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த ரிப்போர்ட்டை அவங்க கையில அனுப்பிட்டாங்க. ஏன் அவங்களுக்கு என்ன பயனா, ஏதாவது ரிப்போர்ட்ல வந்து அவங்களை கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம வேற கால்பேட சீன் சொல்லி ரிப்போர்ட்டை போட்டாச்சுன்னா அது பெரிய இதா போயிடுமே. ஒரு மெடிக்கல்ல வந்து அந்த ரிப்போர்ட்டும் கையில வச்சுட்டு இந்த ரிப்போர்ட் வச்சுட்டு பாருங்க இப்படி இருக்கு சொல்றாங்கன்னா அது பெரிய நியூஸா மாறிடும். அதுக்கு பயந்துட்டு அவர் அப்படி பண்ணாரு. பட் நல்ல மனுஷன் அவரு பேரெல்லாம் தெரியல. பட் அவர் அதை கேட்டுட்டு இவங்களை என்கரேஜ் பண்ணி அனுப்பி விட்டுருக்காங்க. அப்ப வந்து நமக்கு வந்து இந்த கால்பேட ஸ்டோன் அப்படின்னு வரும்போது அதுக்கு வந்து முழுக்க இப்ப நம்ம ஃபாலோ பண்ண சொன்ன ப்ரொசீஜர் இருக்கு இல்லைங்களா, அதுதான் உங்களுக்கு ஃபாலோ பண்ணலாம். வெண்டைக்காய் சூப்பு. அப்புறம் போர் அடிக்கிற வரைக்கும், போர் அடிச்சதுக்கு அப்புறம் தான் வேண்டாம் நிறுத்திக்கோங்கன்னு சொல்லியிருந்தோம். அப்புறம் உணவுல வந்து நிறைய புளிப்புத்தன்மை சுத்தமா நிறுத்திடணும். இட்லி தோசை சுத்தமா எட்டி கூட பார்க்காதீங்கன்னு சொல்லி போர்ஸ் பண்ணி வச்சிருந்தோம். இப்ப அதை பண்ண எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு சந்தோஷமா இருக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் இதை வர்றாங்க நம்ம கொடுக்குறாங்க.
பாலாஜி சார், சார் டிஸ்கனெக்ட் ஆயிட்டாருங்க. பிந்து மேம், vote of thanks சொல்லிடலாம். ஓகே 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 தேன்மொழி மேம் சொல்லுங்க. ஓகே சார். ஓகே ஹலோ ஓகே சார். மேம் சார் கனெக்ட் ஆகவே இல்லைங்க மேம், அதனால உங்ககிட்ட கேட்டேங்க மேம். அவருக்கு கால் ஏதாச்சும் வந்திருக்கும்னு நினைக்கிறேன், இல்ல நெட் போயிருக்கும். நெட்வொர்க் ப்ராப்ளம் இப்போ கனெக்ட் கிடைச்சிருச்சு. திருப்பி நீங்க vote of thanks சொல்லிடலாம். கேக்குதுங்களா? கனெக்ட் ஆயிடுச்சுங்களா? கேக்குதா? கேக்குதுங்க சார். கேக்குது சார். கேட்கலையா? கேக்குது. கேக்குது ஓகே சார். ஓகே சரி ஓகே. அதனால கால்படர் கனெக்டட் ப்ராப்ளம் வரும்போது நம்மளால அட்டன் பண்ண முடியும். பட் அந்த பேஷண்ட் வந்து ரொம்ப பொறுமையா இருக்கணும். அவங்களுக்கு வந்து கிளியரா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். அட்லீஸ்ட் அப்பப்போ வந்து அந்த பெயின் மேனேஜ்மெண்ட்ங்கிற விஷயத்துக்கு கொஞ்சம் கேர் எடுத்து பண்ணணும். அந்த லிவர் 13 லிவர் 14 பாயிண்ட் தான் வைட்டலா ஒர்க் பண்ணுது. அந்த பாயிண்ட் நீங்க அடிக்கடி பயன்படுத்த வேண்டியிருக்கும். அதை கொடுத்து அதை கொஞ்சம் அந்த பெயின் மேனேஜ்மெண்ட் சரி பண்ணிக்கலாம். மற்ற பெயின் வரும்போது அப்புறம் அதுக்கேற்ற மாதிரி பல்ஸ் பார்த்து பெயின் மேனேஜ்மெண்ட் சரி பண்ணிக்கலாம். இந்த 2 விஷயம் பண்ணி டயட்டை கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா பிடிக்கணும். அது பண்ணிட்டீங்க சொன்னாலும் அந்த இடத்துல வெயிட் லாஸ் வரும் உங்களுக்கு. என்கிட்ட ப்ரோட்டீன் எல்லாம் நம்ம நிறைய கட் பண்ணிடுவோம், அதனால வெயிட் லாஸ் ஆகும். அப்படி வெயிட் லாஸ் ஆகும்போது கொஞ்சம் ஃபேட் கண்டென்ட்டை உங்களை சாப்பிட கொடுக்கணும். பட் ஏற்கனவே லிவரா இருக்கு அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஃபேட் வந்து பர்டிகுலரா ஆயிலை விட கீ வந்து நல்லா இருக்கும். கீ கொடுத்து அந்த கீயும் வந்து எப்படின்னா மதியான நேரத்தில் மட்டும் சாப்பிட சொல்லி வெயிட் லாஸ் ரொம்ப கீழே போகாம பார்த்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப வெயிட் லாஸ் ஆச்சுன்னா திருப்பி மேலே வரும்போது லேட் ஆகும். அதனால அந்த 2 இடத்துல மட்டும் கொஞ்சம் பார்டர்ல இருந்து கேர் பண்ணுங்க. மினிமம் ஒரு 2 to 3 months அவங்களோட ட்ரீட்மெண்ட் நம்ம கிட்ட தேவைப்படலாம். அதுக்கப்புறம் எல்லாமே நார்மல் ஆயிடுச்சுன்னா அவங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு ஒரு ஸ்கேன், ஒன்று அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணி மீறி போனால் ஒரு 1500 வரும். சில ட்ரஸ்டட் பிளேஸ்க்கு போய் பார்த்தா 500 to 600 எடுத்து கொடுப்பாங்க. அதை எடுத்து வச்சுட்டு அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணி அனுப்பிடலாம். ஸோ இதுதான் நம்ம செஞ்ச ப்ரொசீஜர். அதை உங்களுக்கு எடுத்து காமிச்சிட்டோம். பயன்படுத்துறவங்க பயன்படுத்திக்கலாம். வேற ஏதாவது கேள்விகள் இருந்தால் பார்க்கலாம். மணி 31 ஆயிடுத்து, நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். சார் வேற யாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணலங்க சார். ஓகே மேடம், என்ன நம்ம இது பண்ணிக்கலாம் மேடம், ப்ரெஸ் பண்ணிடலாம். ஓகேங்க சார். பிந்து மேம் சொல்லுங்க தேன்மொழி மேம். vote of thanks சொல்லிடலாங்க மேம். ஓகே 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 அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த கல்லீரல்ங்கிற கும்பகர்ணனை பத்தி நிறைய சார் நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. மிகவும் சிறப்பாக இருந்தது, மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. எவ்வளவு தடவை கேட்டாலும் இந்த ஒரு விஷயங்களை வந்து நமக்கு எகெயின் எகெயின் நம்மளோட ட்ரீட்மெண்ட்டுக்கு உதவி பண்ணக்கூடியதா இருந்தது. இன்னைக்கு சாரோடைய விஷயங்கள் எல்லாமே சார் கொடுத்த விஷயங்கள் அத்தனையுமே வந்து ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது, நம்ம வந்து தீர்க்க முடியாத ஒரு விஷயங்கிறதே இல்லைங்கிற மாதிரி சார் வந்து சொல்லியிருக்காங்க. ரொம்ப நன்றி சார், ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ சார். மற்றும் நம்ம கலந்து கொண்ட ஹீலர்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த ப்ரோக்ராம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கக்கூடிய பாலாஜி சார், தென் நமக்கு வந்து கம்ப்யூட்டருக்கு உண்டான அந்த ஸ்பேஸ் கொடுத்துருக்கக்கூடிய தனலட்சுமி மேடம், மற்ற அனைத்து ஹீலர்களுக்கும் நன்றி நன்றி தெரிவித்துக்கிறேன். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஆல். Thank you.
ஜூம் க்ளோஸ் பண்ணிடலாம் நினைக்கிறேன். தண்ணி அடிக்கிறவங்க வந்து பள்ளிகளுடைய பாதின்னு சொல்றாங்க சார், அது உண்மையா சார்? அதுக்கும் இதுக்கும் என்ன தொடர்பு சார்?